தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 11 வசனம் 3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற நல்ல ஒரு செவியை கத்தரை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க பேசுகிற காரியத்தை எங்களுடைய செவிகளானது ஆண்டவரே அப்பா கேட்டு ஆண்டவரே அப்பா நீங்க கற்பிக்கிறபடியே ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்கிறதுக்கு கத்தர் எங்களுடைய இருதயத்தை ஏவியருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இருதயமானது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு கடின இருதயமாய் இருக்க வேண்டாம் சுவாமி. இந்த ஜெப வேளையில ஒவ்வொருவரையும் கத்தர் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதுபடி ஆண்டவரே கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் கத்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே சுய இஷ்டத்தின் ஆண்டவரே மற்றவர்களின் வழிகாட்டுகளின்படியோ உம்முடைய பிள்ளைகள் நடந்து கொண்டு இருப்பார்களானால் இன்றைக்கு திரும்பி தேவன் பக்கமாய் வருகிற கிருபையை கத்தத்தாங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது கத்தர் எங்களோடு கூட பேசுறீங்க ஆண்டவரே. அந்த வாசித்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீங்க, நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கிறோம். அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல பாக்கியத்தை எந்த ஜனங்களுக்கும் கொடுக்காத அந்த நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை தெய்வமாய் கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடையவர்களாய் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும் பொழுது பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்ற வார்த்தையின்படி உம்முடைய சுதந்திரம் எங்களுக்குரியதாய் மாறுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.